தண்ணீரை பணம் செலவழிப்பது போல் பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் தெரிவித்தார். நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள். இந்தியா கிராமங்களில்தான் வாழ்கிறது. கிராம பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டுமென்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். 10,000 கிராமங்களை இணையம் மூலம் இணைத்து முதல் முறையாக கிராம சபை கூட்டம் நடக்கிறது. இந்தியாவில் எந்த முதல்வரும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை. முதல்வராக 3வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்பதில் பெருமை கொள்கின்றேன். கிராம சபை கூட்டங்கள் ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை உணர வைக்கும் தருணம். கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்க உரிய உரிமைகளை அளிக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம். அதற்காகத்தான் ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இது கிராமங்களின் தேவைகள், வளர்ச்சி இலக்குகள், நலன் குறித்து விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றும் விழா. குடியிருப்பு சாலை தெருக்களில் சாதி பெயர்களை நீக்கி பொது பெயர்களை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம சபையில் மக்கள் ஆலோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். குடிசையில்லா தமிழ்நாடு இலக்கை எட்ட இதுவரை 99,453 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. கிராமப்புற முன்னேற்றத்தை சாத்தியப்படுத்தியது சுய உதவி குழு திட்டம். மகளிர் சுய உதவி குழுக்களின் அடுத்த கட்ட பாய்ச்சல்தான் மகளிர் உதவித்தொகை. மகளிருக்கான விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பணத்தை தண்ணீராக செலவழிப்பதாக சொல்வார்கள். ஆனால் தண்ணீரை தான் பணம் போல் பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார்.